இப்போதான் வேதவியாசகர் மகாபாரதம் எழுதினவர். இவர் வால்மீகி கம்பராமாயணத்தை தமிழில் எழுதினவர். இன்னைக்கு பரஞ்சோதி திருவிழாளர் புராணம் எழுதினவர். இவருக்கு திருமந்திரத்தை எழுதினவர். திருமந்திரம்னா அது 12 நினைக்கிறேன். ஒரு நக்கீரன் அருணகிரிநாதர். இவர் கோயிலிருந்து கிளியா மாதிரி பறந்தவர்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் இவங்க சிம்ம ராசிக்கு உண்டானவங்க. இவங்க வணங்கினா சிம்ம ராசிக்காரங்க இவ்வளோ வணங்கன்னு சொல்லுவாங்க. இது நவகிரகத்துக்கு ஸ்தலம்னே சொல்லலாம். நவகிர ஸ்தலம்தான். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு கடவுளை யார் யாரை வணங்கணும், அந்த ராசி அதிபதி யார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. கன்னி ராசி தனி ராசி அவங்க இவங்க தான் கன்னி ராசி அதிபதி. இது இவங்க துலா ராசியோட மதிச அவதாரம். அது அவங்க அதிபதி அவதாரம். இவங்க ஒரு செவ்வாய் கிரகம். செவ்வாய் நம்ம செவ்வாய் விடுவாயின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறுங்க, உண்மையிலே தவறு. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் ஒருத்தருக்கு கொடுக்கணும். அதாவது கடன் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கடன் கொடுத்தா செவ்வாய்க்கிழமைனால நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் சீக்கிரமாக அடைஞ்சிடும். செவ்வாய் என்னைக்குமே வருவாய் தான். செவ்வாய் வெறுவாயெல்லாம் நினைக்காதீங்க. இவர் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்க கும்பிடலாம். எங்க தனுசு ராசி அதிபதி ராகு பகவான். அமிர்தம் சாப்பிட்டு சாகாவரம் பெற்றவங்க. இவர் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ராகு உண்மையில கொடுக்குற கடவுள் தான், நெல் காரகன்னு சொல்லுவாங்க. மகரம் மகர ராசிக்கான அதிபதி. சனி பகவான் நேர்மையானவங்களும் எதுவுமே செய்ய மாட்டார். அது எவ்வளோ சூழ்நிலையிலே சரி, 7 சனி, அஷ்டம சனி, பாத சனி, கண்டக சனின்னு எத்தனையோ சனிகள் இருக்குது. ஆனால் அவர் உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தர மாட்டார். கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கெடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தெரியுங்க, கேது பகவான் இங்கே இவர் தான் கேது பகவான். பார்த்துக்குங்க, ராகுவும் கேதுவும் ஆக்சுவலி ஒன்று தான். ரிஷபம் மீனம் ரோஹிணி நட்சத்திரம். ராகு கேது எல்லாம் ஒன்று தான். இந்த அமிர்தம் சாப்பிட்டு மோகினியால் வெட்டப்பட்டு அது அழிவில்லாததுனால உருவான உடம்பு தான் அது. கும்பராசி. இவங்க 2 பேருமே கும்பராசி அதிபதி. இவங்க 2 பேருமே ஒன்று தான். அதான் சொல்லியிருக்கேன் முன்னையா, ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் கெடுப்பாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மீன் அட்ராசிங் பண்ணுவாங்க. அதாவது ரவுடித்தனம் அதிகமாக இருக்கும். ஏன் சரி பற்றி வருது. ஏன் யாருக்கா மீனம் ராசி ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், மீன நட்சத்திரம், மீன லக்னம். குரு பகவான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. குருப்பாக கோடி நன்மை. இவர் 10 குரு படைச்சத ஆண்டின்னு சொல்லுவாங்க. இவர் மேச ராசிக்கார. என்ன அதிபதி அவர்? எப்பா போகுதுப்பா, இவங்க ரிஷப ராசி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ராசி அதிபதி. இந்த ரிஷபராசிக்காரங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். எங்கே இருந்தாலும் ஒரு மதிப்போடு தான் இருப்பாங்க. யாருக்கும் கீழே இருக்க மாட்டாங்க, யாருக்கும் மேலே இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க வேலை உண்டுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. புதன் பகவான், குரு பகவானோட மகன் சொல்லுவாங்க. அதனால் குருவும் புதனும் சேர்ந்தா அதிர்ஷ்டக்கார பையன் சொல்லுவாங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது இவர் தான். இவர் தான் சுக்கர பகவான். ரிஷபராசியோட அதிபதி, ரோகிணி நட்சத்திரோட அதிபதினு சொல்லுவாங்க. இவர் ரிஷபராசியோட அதிபதி சுக்கரன் பகவான்.
ஆதி பகவான் இதுதான் ஆதி பகவான் சூரிய கடவுள். அனைத்து கிரகங்களுக்கும் இவர் இல்லை, உலகமே இவர் இல்லைனா இல்லைங்க போது வேற எதுவுமே இல்லை. அது நமக்கும் தெரியும். கொஞ்சம் வெயில் சூரிய பகவான் கொஞ்சம் வெளியே வந்து நம்மளை எட்டி பார்க்கலைன்னா குழுவில் நிறைய விரச்சிட்டு வர்றோம். சூரிய ஒளியிலேருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின், எலும்புக்கு உண்டான வைட்டமின் வந்து சூரிய ஒளியிலே அதிகபட்சம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க.